ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. இது ஒரு புது சேனலுங்க. நம்மளோட சேனல் எல்லாமே ஹேக் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது தொடர்ந்து நம்மளுடைய புது சேனலை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ சப்போர்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னன்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த லோடம் பாபின்னு சொல்லிட்டு சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரி ஓகே கைஸ், வாங்க ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல லோடம் பாபி என்ன பண்ணுவாங்கன்னா, வாசல்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி அழும்போது அவங்கள்ட்ட கிளாஸ் கத்துக்கிற 2 பொண்ணு வெளியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெப் சீரிஸை பார்த்தவங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட ஒர்க் பண்ண அந்த மேனின்ற ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டாருன்னு நினைச்சிட்டு இவ உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இவ பயங்கரமா அப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இவரோட கணவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க சைக்கிள் தள்ளிட்டு வருவாருங்க. அவரு வந்து வியாபாரிங்க. இப்ப சைக்கிள் தள்ளிட்டு வந்து ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ என்ன பண்ணானா, எழுந்து வந்துட்டு எல்லாம் உன்னால தான், நீ பார்த்த வேலை தான் நான் இப்படி அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, சரி சரி அழுவாத, முதல்ல உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை கூப்பிட்டு வந்து அங்க உட்காரும் போது இப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏன் நிக்கிறீங்க, எல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, சரி நீ எதுக்காக அழுவுற அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த பீடா கடைக்காரன் அங்க வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, அடன் லோடம் பாபி இந்தாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் பீடா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்த அவங்க கணவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க என்ன பிரச்சனை பெற்று இருக்கு, நீ அவளுக்கு பீடா கொடுக்குற அப்படி சொல்லி கேட்கும்போது, அட அண்ணா ஒரு விஷயம் இல்லைண்ணே, அந்த மேனி கூட நீங்க ஓடிட்டீங்கன்னு நினைச்சிட்டு பாபி பயந்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படி சொல்லும்போது, அவ்வளவுதானே நான் என்னமா நினைச்சிட்டேன், சரி நீங்க இது கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இருக்கும் போது நான் ஏன் அவன் கூட ஓட போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பாபி ஒரு கிஸ் பண்ணும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. நைட் டைம்ல பார்த்தோன்னா நம்ம பாபி அவரோட வீட்டுக்காரர் வந்த ஜோர்ல அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பாருங்க, செம ஹாட்டாவே இருக்குங்க. இந்த சீன் செம வெறியாவே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஹாட்டாவே இருப்பாங்க. அப்படியே பொறுமையா நடந்து வந்து அவர் கட்டில உட்காந்துருப்பாரு இல்லையா, அவரோட மடியில உட்காந்துட்டு அப்படியே செய்யற சீன்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்ப அவளை தூக்கி நிக்க வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுவோம்னா, நல்லா கட்டில படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரம்யா வருவாங்க. ரம்யா வரும்போதே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாளா. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே பொறுமையா வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப அவனை அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு அவனோட உதட்டுல ஒரு கிஸ்ஸ போட்ட உடனே இப்ப அவனும் எழுந்துருவாங்க. ரம்யா பார்த்த உடனே, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அங்க பண்ற சீன்ஸ் வெறியா எடுத்திருப்பாங்க. அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அந்த கட்டில்ல குப்புற படுக்க வச்சுட்டு அவளோட முதுகுல உட்காந்துட்டு பண்ற சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி அவளை வெறியா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு இவன் கட்டில இருந்து கீழே விழுவானா, விழும்போது தாங்க தெரியுது இவன் இவ்வளவு நேரம் கண்டது எல்லாமே கனவு. உடனே இவன் கனவுல இருந்து முடிச்சிட்டு என்ன சொல்லனா, ச்சே இப்ப கனவுல நடந்தது எப்பதான் நிஜத்துல நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள பேண்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம பீடா காரகாரன் அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தனா ரம்யா சொன்னா இல்லையா, அவதாங்க மேனியே. இதுல அவளோட பேரு மேனி தான். இப்ப அவ என்ன பண்ணுவா, காய்கறி வாங்கிட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன கேட்பானா, என்ன மேனி எப்பவுமே கனவுல தான் வர, என்னைக்கு நீ நேர்ல வரப்போறன்னு எனக்கு தெரியலையே அப்படி சொல்லும்போது, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு கணவரா வரப்போறோன்னு கூப்பிட்டு வச்சு உன் கை காலை உடைச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது இப்ப பின்னாடி நான் என்ன சொல்லனா, ஏன் காக்க வச்சுக்கிறீங்க, அண்ணன் உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இவ டென்ஷன் ஆயிட்டு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த பீடா கடைக்காரன் என்ன சொல்லுவானா, ஏன் நீ என்ன பிடிக்கலையா, ஏன் உன் வரப்போற கணவருக்கு ரொம்ப பெருசா இருக்கா என்ன, எனக்கு கண்டிக்கவே மாட்ற அப்படி சொல்லும்போது, நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா நடக்கிறதே வேற பாரு அப்படி சொல்லிட்டு இவ சத்தம் போடும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, என்னைய ஆளை வச்சு அடிச்சிருவேன் நீ, நான் என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லும்போது இப்ப மேனி அங்கிருந்து போயிடுவாளா. போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, நேரா அந்த பின்னாடி இருந்த அந்த ஜோக்கர்ட்ட போயிட்டு, டேய் நான் அவளை பேசி கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இடையில இடையில பேசி நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட அண்ணே நான் உங்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்கு கரெக்ட் பண்ணா எனக்கும் கரெக்ட் ஆயிடும் இல்லையா, சோ உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு அவனை மிரட்டும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்மளோட மாப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொறுமையா அவங்களுடைய கடைக்கு வந்துட்டு, என்ன எல்லாம் வேலை செய்றீங்களா, சீக்கிரமா செய்யுங்க, என்ன மேனி இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவ சொல்லுவாளா. பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவானா, மேனி நேத்து என்ன நடந்தது தெரியுமா, நம்ம மேடமுடைய வீட்டுக்காரனை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு நினைச்சிட்டு அவங்க பயந்துட்டாங்க அப்படி சொல்லும்போது, சேச்சா நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு மேனி சொல்லும்போது, அதெல்லாம் நீ பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னோட வாழைப்பழத்தை நீ சாப்பிடும்போது ஒன்னிதான் நான் சாப்பிட போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பாபி சொல்லும்போது அதுக்கு மேனி என்ன சொல்லுவானா, அப்படிலாம் நான் பண்ண மாட்டாக்கா அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, சரி மேனி நீ இது வரைக்கும் மேட்ரு கிட்ட ஏதாவது பண்ணிருக்கியா, உன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க, ஒரு முறை இது மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப மேனி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பிளாஷ்பேக்ல பார்த்தனா மேனி ஒரு ரோட்டு ஓரமா நின்னுட்டு இருப்பாளா.
இப்ப அங்க பார்த்தனா ஒருத்தர் பைக்ல வருவார் இல்லையா, இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் தாங்க ரமேஷ். அதாவது நம்ம மேனிய கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு மேனி பக்கத்துல நின்னுட்டு, என்ன மேனி போலாமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மேனி என்ன பண்ணுவானா அந்த வண்டியில ஏறி உட்காராங்க. இப்ப இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப ஒரு காட்டுக்குள்ள தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா மேனி கிட்ட இவன் என்ன சொல்லனா, மேனி உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா என்ன கிஃப்ட் அது அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இது வந்து உனக்காக தான் எடுத்து வந்திருக்க, ஓபன் பண்ணி பாரு அப்படி சொல்லும்போது, இவளும் ஓபன் பண்ணி பாப்பாளா, ஓபன் பண்ணா அதுல என்ன இருக்குங்க, ஆமா என்ன இது அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவனா கேட்பானா, நீ மிஷின் ரெடி பண்ணும்போது அதுல என்னென்ன போடுவ அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் தையல் மிஷின் ரெடி பண்ணும்போது அதுல எண்ணெய் ஊத்துவேன். சோ அதே தான் நீ ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊத்தி அதை நல்லா ரெடி பண்ற இல்லையா, அதே போலதான் இப்ப நம்ம செய்ய போற வேலைக்கு நான் இந்த எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, ஓ அப்ப எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்க போல அப்படின்னு இவ கேட்பாளா, ஆமா அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த எண்ணெய் எடுத்து நம்ம மேனிக்கு உடம்பெல்லாம் தடவி விடுவாங்க. நல்லா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு மூடானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள வச்சு அவளை பண்ற மேட்டர் சென்ஸ் எல்லாமே செம ஆட்டாவை எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ராமு என்ன பண்ணானா, கிணத்துக்கு அடியில ஒரு கட்டில் போட்டு படுத்துட்டு இருப்பானா. இப்ப அவன் படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா அந்த இடத்துக்கு நம்ம லோடம் பாபி வராங்க. வந்தவங்க என்ன பண்ணானா, இவன் இப்படி படுத்திருக்கிறத பார்த்த உடனே இப்ப அந்த இடத்துல ஒரு தண்ணி பழுப்பு இருக்குங்க, அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் மேல ஊத்துன உடனே இப்ப அவனும் டக்குன்னு தூக்கத்துல எழுந்துருவாங்க. எழுந்து என்ன பண்ணானா லோடம் பாபியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷங்க. உடனே இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி எடுத்து அவனை ஃபுல்லா நினைச்சிட்டு இப்ப இவங்களும் அவங்க உடம்பு ஃபுல்லா தண்ணி ஊத்திப்பாங்க. இப்படி ஊத்துற உடனே அவங்களோட உடம்பு பயங்கரமா ஹாட்டா தெரியுமா. அப்படியே தெரிஞ்ச உடனே இப்ப அந்த ராமுக்கும் செம மூடாயிடுங்க. மூடானதுக்கு அப்புறம் என்ன, இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க கட்டி பிடிச்சிட்டு பண்ற மேட்டர் சென்ஸ் சொல்லவே தேவலங்க. இப்ப அவளை கட்டுல படுக்க வச்சு வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. அப்படியே வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவளும் சும்மா இல்லங்க, செம்மையா செஞ்சுட்டே இருப்பாளா. டப்புன்னு பார்த்தனா இப்ப அவனுக்கு முடிஞ்சிருங்க. முடிஞ்ச உடனே தான் தெரியுது இது அவனுக்கு கனவுங்க. இவன் வேற யாரும் இல்ல, நம்ம லோடம் பாபியோடைய முன்னாள் காதல, அதாவது அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கூட மேட்டர் பண்ணிருப்பாங்க. இது சீசன் 1ல இவங்க ஒரு ஸ்டோரியாவே சொல்லியிருப்பாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, ச்சே இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா, எனக்கு லோடமுடைய ஞாபகம் அதிகமா வருது, சீக்கிரமா அவளை போய் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு இவன் யோசிக்கும் போது இதனுடைய 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோவை நம்ம சீக்கிரமா பார்த்துடலாங்க. சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களை நம்பி தான் திரும்ப இந்த புது சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமா நீங்க லைக் போடாம மறந்துடாதீங்க. இதனோட வீடியோ லிங்க் வழக்கம் போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுக்குறாங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.